ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலாஸ் லைஃப் ஸ்டைல். இது ஒரு சண்டே அன்னைக்கு எடுத்த விலாக் தான். என் ஹஸ்பண்ட் வாட்ச் பார்க்கணுன்னு சொல்லியிருந்தாங்க. சரி, ஓகே போகலான்னு கிளம்புனப்போ அவங்க அங்கே அவங்க கேட்ட வாட்ச் இல்லை. ஷோரூம் போய் பார்த்தா அவங்க கேட்ட வாட்ச் இல்லை. அதனால் சரின்ட்டு பக்கத்தில் இருக்க உங்களுக்கு ஒரு பார்க்கோடு சேர்ந்து ஒரு லேக் இருக்குது, அங்கே கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போனாங்க. இது நம்ம கோயம்புத்தூர் உக்கடம் பக்கத்தில் இருக்கிறது லேக்கு. அது கூடவே சேர்த்து ஒரு பார்க்கும் இருக்குது. இது இப்போ தான் நாங்கள் ஃபஸ்ட் டைம் வரோம். இந்த லேக்கோட பேர் குமாரசாமி லேக்கு. வாங்க எங்களோட சேர்ந்து இந்த இடம் எப்படி இருக்குங்கிறத நீங்களும் பாருங்கள். இதுதான் அந்த இடத்தோட என்ட்ரன்ஸு. இங்கே குட்டீஸ்க்கு விளையாடுறதுக்கு நிறைய இடம் இருக்குது. அந்த மாதிரி நம்ம பே பண்ணிவிட்டு விளையாடுற மாதிரியும் நிறையா இருக்குது. கார் கேமு, அப்புறம் இந்த பிள்ளைங்க குதித்து விளையாடுறது, ட்ராம்பலின்னு, அந்த மாதிரி நிறையா இருக்குது. அது போக இங்கே இந்த ஏரியில் மீன் பார்க்குற மாதிரி ஒரு இடம் இருக்குது. கம்பி போட்டு அந்த இடத்துல நிறைய பொரியெலாம் வாங்கிட்டு போடுறாங்க. பிள்ளைங்கள்லாம் நல்லா பார்த்தாங்க. என்னோடய பொண்ணு, ரெண்டாவது பொண்ணு மீனுன்னா அவங்களுக்கு ரொம்ப உயிர். அதனால் அவங்க ரொம்ப ரசித்து பார்ப்பாங்க. நான் பிள்ளைங்க வெளியில் போனாலே ஏதாவது கேட்பாங்க அப்படிங்கிறதுனால வீட்டிலேருந்தே பாப்கார்ன் பொரித்து எடுத்துகிட்டு போயிருந்தேன். 2 பாக்ஸில் போட்டு எடுத்துகிட்டு போயிருந்தேன். உள்ளே வந்தோடனே அப்படி சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க 2 பேருமே. ஒரு ஆள் உட்காந்து பாப்கார்ன் சாப்பிட்டுட்டு இருக்கவே இன்னொரு ஆள் விளையாட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்படியே ஒன்று ஒன்றா ஏறி ஏறி விளையாண்டுட்டு இருந்தாங்க. அங்கே மேலே போய் விளையாண்டுட்டு பார்த்தாங்க. அங்கே யாருமே அவங்களுக்கு ஃப்ரெண்டு கிடைக்கலங்க. ஆள் ஓடி வந்துடுச்சு. அப்புறம் அப்படியே சரி போய் மீன் பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு அப்படியே போனோம். இந்த ஏரியா பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்ட்டு. இதுதான் அந்த லேக்கு. இங்கே அப்படியே ஸ்டெப்பாக இருக்குது. அதில் கீழே இறங்கி அப்படியே மெதுவாக போகணும். எங்களோட பாருங்கள் நீங்களும் சேர்ந்து. இங்கே பாருங்கள், பொறி போட்ட உடனே எப்படி மீன் மேலே வருதுன்னு. வீடியோவில் எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரில. ஆனால் மீன் ஒரு இடத்துலையும் அவ்வளோ மீன். இப்போ எப்படி கொஞ்சம் பெரிய மீன், சின்ன மீன், அப்படியே கொச்சன்னு நிறையா மீன் இருந்துச்சு. நாங்கள் பொறி வாங்கிட்டு போகல, எங்களுக்கு தெரியாது இந்த மாதிரி இருக்குன்ட்டு. அதுக்கு பக்கத்தில் போய் வெளியில் போய் பார்த்தாலுமே கடை எதுவும் தெரியல. அதனால் நாங்கள் போடலை. மற்றவங்க போடுறதே பார்த்துட்டு இருந்தோம். பிள்ளைகள் பக்கத்தில் இருந்து மற்றவங்க பொறி போடுறது, மீன் எப்படி சாப்பிடுறதுன்னு பார்த்துட்டே இருந்தாங்க. ரொம்ப நேரம் அதை பார்த்துட்டே நல்லா ரசிச்சுட்டு இருந்தாங்க. என்னோடய குட்டி இருக்கே, அது மீன்னா போதும், ஊளி மீன் சொல்லிகிட்டே இருப்பாள். அப்புறம் நாங்கள் பார்த்துட்டே இருக்கும்போது திடீர்னு ஒருத்தர் வந்தார். ஒரு பெரிய கவர் நிறைய பொறி கொண்டு வந்தார். அப்படியே கொண்டு ஃபுல்லாக கொட்டிட்டார். பிள்ளைங்கள்லாம் பார்த்துட்ருக்கு, கொஞ்சம் கொஞ்சமாக போட்டிருக்கலாம். அவர் அப்படியே ஃபுல்லாக கொட்டிட்டார். என்னன்னு தெரில, அவருக்கு இது வேண்டுதெல்லாம் என்னன்னு தெரில. போட்டுட்டு அப்படியே சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் போயிட்டார் அவர். எப்படி இருந்தால் பொறுமையாக பார்த்துட்டே இருந்தா, இவங்க எதுவும் பொறி வாங்கி தர மாதிரி தெரியலடா அப்படின்ட்டு யோசித்து நம்ம வீட்டிலேருந்து கொண்டு வந்த பாப்கார்னை தூக்கி எடுத்து போட ஆரம்பிச்சிட்டா. போடாதடி, பாப்கார்ன் காலி ஆயிடுச்சுன்னா உனக்கு எதுவும் வாங்கி தர மாட்டேன், சாப்பிட அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் கேட்கவே இல்லை அவள். எனக்கு மீனை பார்க்கணும், நான் போட்டே ஆகணுன்ட்டு அப்புறம் போட்டுட்டு இருந்தேன். ஆனால் போடவுமே அந்த பாப்கார்னில் இருக்கிற அப்படி எண்ணெய் அப்படியே வெளியில் வந்துகிட்டே இருந்துச்சு. ஆனால் வேறு வழி தெரியல, பொரியும் கிடைக்கல. ஒன்று ஒன்றா போட ஆரம்பிச்சிட்டா. அப்படியே நாங்களும் பார்த்துட்டே இருந்தோம். மீனெல்லாம் ஒன்று அடிச்சுட்டு சாப்பிட்டுட்டே இருந்துச்சு. அது சாப்பிடாம போகலை. ஒரு மீன் இன்னொரு மீனை தள்ளி விட அப்படியே பாப்கார்ன் விலகிடுச்சு. அப்புறம் அப்படியே மறுபடியும் ஒன்று ஒன்றா எடுத்து போட்டுக்கிட்டே இருந்தா. இப்போ தெரியுதா, அதுக்கு பிடிக்கல போல பாப்கார்ன். சாப்பிடட்டும் கொடு. அதில் பாரு எவ்வளோ எண்ணெய் வருதுன்னு. கூட அம்மா போடுறேன் ஒன்று, நடுவில் கொடு.
அது பிடிக்கல போல, பொறி மாதிரி இல்லை. அது ஏதோ மோந்து பார்த்துட்டு போயிடுது. இந்த பிடிச்சிருச்சு, இது பிடிச்சிருது. ஆனால் இதெல்லாம் இந்த மீன் மாதிரியே இல்லைம்மா. ஏரி மீன் இங்கே ஒரு எப்படி வருதுன்னு கூட்டமா. எப்படி இதெல்லாம் கண்டுபிடிக்க பிடிச்சிருச்சுப்பா. ஒரு இது ஃபுல்லாக அப்படியே பிடிச்சிருச்சு. ஆமாம், கொஞ்சம் அவர் ஏதோ போட்டுட்டு சாமி விட்டுட்டு போகிறாரு. இப்போ இதை போட்டுட்டு காலி வண்டி ஏ வேற எதுவும் கேட்கக்கூடாது. ஃபுல்லாக காலி பண்ணி முடிச்சுட்டு சாப்பிட்றதுக்கு வேறு எதுவுமே கிடைக்காது சொல்லிட்டேன். என்ன கொண்டு வந்த இந்த ஒன்று ஒன்றா போடு, ஃபுல்லாக போட்டுறாத. ஒன்னா போடுப்பா, ரொம்ப நேரம் போடலாம். நான் ஃபஸ்ட்டு அந்த தூரத்தில் இந்த இதில் பறவை நிற்கிதில்ல, அது வந்து நான் உள்ளே போனதுன்னு நினச்சிட்டு அது ஏதோ பொம்மை வச்சுருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டேன். சரி, பொம்மை மாதிரி வச்சுருப்பாங்க போல் அப்படின்னு நினச்சிட்டேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தா எல்லா இடத்துலையுமே அந்த பறவை அப்படி வந்து நிற்கிது. இங்கே பாருங்கள், மீன் பாருங்கள் எவ்வளோ கூட்டம் கூட்டமாக வந்து சாப்பிடுதுன்னு. அப்படியே நிறைய மீன் பார்க்கவே இந்த சைடு பார்த்தா குட்டி குட்டி மீனாக நிறையா இருந்துச்சு. இந்த சைடு இங்கே ஒரு சைடு வந்து பெரிய மீனாக அதிகமாக இருந்துச்சு. அப்படி எப்படி இரு 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 அப்படியே வந்ததுக்கு நாங்களும் 2 செல்ஃபி எடுத்துக்கிட்டோம். எங்கள் குட்டிஸ் எல்லாம் இன்னும் மீன் தான் பார்த்துட்டு இருந்தாங்க. என்ன தெரியாது அம்மாவுக்கு? உனக்கு பசிக்குன்னு ஏதாவது கேளு, அதுக்கப்புறம் இருக்கு பாரு. கூட்டத்தை நோக்கி அந்த பக்கமா இங்க நிறைய, இங்க மாமா இங்க பொடி பொடி மீனா இருக்கு தெரியுதா? ஐயோ ஆமா, போய் வந்துருது போ. போடுறா போடுறா. ஒன்னா போடு, ஒன்னா போடு, ஒன்னா போடு, ஒன்னா போடு. அடுத்து அங்க தள்ளி போடுமா. பெரிய பெரிய மீனா வருது வரு. இந்த மீன் அது சாப்பிடாமலாம் விடல, ஒன்று இன்னொன்று தள்ளி விட்டே இங்கே வரு. அந்த தள்ளி தள்ளி விட்டுருது. இன்னொன்று ஒன்று 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 ஒரு வழியாக மீனை பார்த்து முடிச்சுட்டு வந்து 2 பேரும் விளையாட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இது வந்து இந்த கேம் ட்ராம்போலின் விளையாடுறதுக்கு வந்து ஒரு ஆளுக்கு 60 ரூபா சொன்னாங்க. 2 பேரும் மேடம் ஏறிட்டாங்க. ஆனால் ஏறினதுலேருந்து எங்கள் பிருந்தா இறங்கவே இல்லை. ஒரு மணி நேரமாவது உள்ளே இருந்திருப்பா. நாங்களும் வெயிட் பண்ணி பார்த்தோம், இறங்கவே இல்லை. அதில் இவ்வளோ நேரம் விளையாண்டுட்டு திருப்பி வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே தூங்கிட்டா. நைட்டு 6 மணிக்கு தூங்கினவ அடுத்த நாள் காலையில் தான் எழுந்திருக்கா. அந்த அளவுக்கு விளையாண்டுருக்கா அவள். இதில் ரொம்ப நேரம் வரவே இல்லை அவள். எங்கள் வெண்பாவுக்கு இதான் ஃபஸ்ட் டைம் இதில் விளையாடுறதுக்கு. விளையாடணுன்னு ஆசையும் இருக்குது, ஆனால் கொஞ்சம் பயமும் இருக்குது. அவங்க அக்கா கூட போய் விளையாடணும்னு நினைக்கிறா. பெரிய பிள்ளைங்களாம் விளையாடவும் அது ரொம்ப குதிக்கவும் பாட்டுக்கு ஒரு இடத்துல உட்காந்துட்டு அது குதிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு அவ்வளோ இறங்கவே இல்லை வெளியே. ஆனால் அது குதிச்சுட்டு இருக்கிறதுக்கு அப்படியே உட்காந்துட்டே பார்த்துட்டே இருந்தா ரொம்ப நேரமாக.
பாய்.